ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சுகுமார். இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்க ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு. ஷாப்ஸாக இருக்கட்டும், பஸ் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸாக இருக்கும், கோவிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்க மாதிரி இருக்க இடமா தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆவடி அப்படின்ற இடம் லொக்கேஷனில் அமைஞ்சிருக்கு. ஆவடியில் மெயின் ரோட் பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு இன்றைக்கி இருக்குது. அது எப்படி இருக்குன்னா, ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருக்குது. பாருங்கள், இந்த இடம் பார்த்திங்கன்னா 2 ரோடாக பிரியுது இல்லையா, அதான் காட்டுறேன். ஸோ 2 பக்கமும் நம்மளுக்கு ரோடு இருக்க மாதிரி அமைஞ்சிருக்க ப்ராப்பர்ட்டி. கார்லாம் நிப்பாட்டி இருக்காங்க இவங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸும் வேக்கண்ட் லேண்டும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த வேக்கண்ட் லேண்டு அது பின்னாடி வரைக்கும் இருக்குது அந்த இண்டிவிஜுவல் ஹவுஸு. கிட்டத்தட்ட நல்ல ஃப்ரண்டேஜுங்க இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ நின்றுட்டு இருக்க இடம் சவுத் ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ காலி இடமும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலி இடம் எவ்வளோ, வீடோட இருக்கிற இடம் எவ்வளோ அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதில் இது வீட்டோட இருக்குது. கீழே ஒரு டபுள் பெட்ரூம், மேலே ஒரு டபுள் பெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகிருக்கு இந்த வீடு. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பில்டிங் நல்லா ஒர்த்தாக இருக்க மாதிரி தான் இருக்குது இந்த ப்ராப்பர்ட்டியில். ஓகே, வீடு எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 879 ஸ்கொயர் ஃபீட் லேண்டாக இருக்குது. ஸோ இந்த வீட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 43.3, நீளம் பார்த்திங்கன்னா 20.3. இது இன்னொரு ரோடு, அந்த ரோடுக்குள்ளே நம்ம உள்ளே வரோம். ஸோ 2 ரோடையும் உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் இப்படி பிரித்து நான் உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்ருக்கேன். ஸோ வீடு பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஃப்ளோரில் 2 பெட்ரூம், ஃபஸ்ட் ஃப்ளோர் 2 பெட்ரூம் பார்த்தோம். நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இப்போ இருக்குது. இப்போ நம்ம நிற்கிற இடம் நார்த்தை ஃபேஸ் பண்ண மாதிரி. முதல்ல சவுத் ஃபேஸ் பண்ண மாதிரி அந்த ரோட்டில் நின்றோம், இப்போ நார்த் ஃபேஸ் பண்ண மாதிரி. ஸோ இது இவ்வளோ பெரிய காலி இடமும் ப்ளஸ் வீடும் ரெண்டுமே அமைஞ்சிருக்கு. இல்லை சார், எனக்கு காலி இடம் மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் காலி இடம் கொடுக்கலாம். இல்லை வீட்டோடவே காலி இடமும் எடுத்துக்கிறேன், இல்லை வீடு மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் வீட்டோடவும் கொடுக்கலாம். ஸோ 2 ஆப்ஷனுமே இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு கிராமநத்தம் பட்டா லேண்டாக அமைஞ்சிருக்கு. ஆனால் லோன் அவைலபிளாக கிடைக்கும் உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டியை. இந்த ப்ராப்பர்ட்டியில் 2 விதமான யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாடகை விடுற மாதிரி இருந்தால் வாடகை விடலாம். அப்படி இல்லைனா கமர்ஷியல் பர்பஸ்க்கு மெயின் ரோட்டில் கடைலாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அவங்க பொருள் ஏதாவது ஸ்டோரேஜ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் ஆகும். அப்படி இல்லையா, ஹாஸ்டல்ஸ் மாதிரி எதாவது வைக்கிறனாலும் யூஸ்ஃபுல் ஆகும் இந்த ப்ராப்பர்ட்டி. ஏன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில், இப்போ அங்கே மெயின் ரோடு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷன் கொஞ்சம் போய் லெஃப்ட் கட் பண்ணால் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அந்த அளவில் தான் உங்களுக்கு எவ்வளோ தூரத்தில் எல்லாம் இருக்குன்னா எல்லாமே பக்கத்துலேயே வாக்கபிள்லேயே இருக்க மாதிரி தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்றத சொல்ல முடியும். அது இல்லாமல் 3 ஃபேஸ் இபி லைன் இருக்குது. கிட்டத்தட்ட 30 வருஷம் ஓல்டு பில்டிங்காக இருக்குது. இதில் ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ், மெட்ரோ வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேக்கண்ட் பிளாட் 72 ஸ்கொயர் ஃபீட்டாகவும் 40.6 அடி ஃப்ரண்டேஜாகவும், ஒரு சைடு 20.3, ஒரு சைடு 14.3 அப்படின்ற மாதிரி இருக்குது. நார்த் அண்ட் சவுத் ஃபேஸ் பண்ண மாதிரி 15 அடி ரோடு ஒரு பக்கம், இந்த பக்கம் 12 அடி ரோடாகவும் அமைஞ்சிருக்கு. ஓகே, இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. ஸ்லைட்லி நெகோஷியபிள் சொல்லியிருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டியில். இந்த ப்ராப்பர்ட்டி என்னெல்லாம் இருக்குது நியர்பை பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து வசந்தன் கோ பார்த்தீங்கன்னா ஒரு 300 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிளில் இருக்குது. பொண்ணு சூப்பர் மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸில் வாக்கபிளில் இருக்குது. இங்கேருந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு 400 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிளில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. நிறையா கடைங்க எல்லாமே இருக்குது, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாமே இருக்குது. 100 மீட்டர் வாக்கபிள்லேயே இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. அது இல்லாமல் நிறைய ஸ்கூல்ஸு, காலேஜஸ், டெம்பிள்ஸு, சர்ச்சு, மாஸ்க்கு இது எல்லாமே கூட இங்கேருந்து ஒரு நியர்பை ஒரு 1 கிலோமீட்டர் ரேடியஸில் பக்கத்துலேயே இருக்குது. இங்கேருந்து முருகன் டெம்பிள் ஒரு 200 மீட்டர் டிஸ்டன்ஸ் வாக்கபிளில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியுது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியோட மதிப்பு 90 லட்ச ரூபா. ஸோ லேண்டுனா ஒரு ரேட்டு, வீடோடனா ஒரு ரேட்டு. ஸோ எப்படி வேணால் நம்ம இதை பிரிச்சுக்கலாம். மொத்த விலை 90 லட்ச ரூபா. ஸோ யாருக்கு தேவைச்சாலும் இதில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.